வானில் பறந்து கொண்டிருந்த பயணிகள் விமானத்தின் என்ஜின் வெடித்த சம்பவம் அங்கே இருந்தவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாறியது. நடுவானில் நடந்த இந்த என்ஜின் கோளாறு சம்பவம் விமான பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. குறிப்பாக பயணிகள் தங்களது கண்முன்னே என்ஜின் சேதமடைந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்த சம்பவம் உலகளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நைஜீரியாவில் நடந்தது. அரிக் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் லாகோஸ் நகரிலிருந்து போர்ட் ஹார்கோட் நோக்கி புறப்பட்டிருந்தது. சுமார் 80 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் இருந்த இந்த விமானம் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென இடது பக்க என்ஜின் பெரும் சத்தத்துடன் வெடித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு என்ஜின் வெளிப்புற உலோக பகுதி உடைந்து உள்ளே உள்ள இயந்திர பாகங்கள் வெளியில் தெரியும் அளவுக்கு சேதமடைந்தது. இந்த அதிர்ச்சியான தருணத்தை சில பயணிகள் தங்களது மொபைலில் பதிவு செய்தனர். அவ்வாறு வெளியான வீடியோவில் சேதமடைந்த என்ஜின் பகுதி உடைந்த உலோகத்துடன் தெளிவாக காணப்பட்டது. விமானம் தொடர்ந்து பறந்து கொண்டிருந்தாலும் பயணிகள் பயத்தில் அலறும் குரல்கள் கேட்கின்றன. எனினும் பெரும் விபத்தை தவிர்த்தது விமானிகளின் துணிச்சலான செயல்பாடுகள்தான் காரணம் என கூறப்படுகிறது. என்ஜின் வெடித்ததுமே அவர்கள் அவசர நடைமுறைகளை செயல்படுத்தி விமானத்தை அருகிலிருந்த பெனின் விமான நிலையத்திற்கு திருப்பினர். ஒரு என்ஜின் மட்டுமே செயல்பட்ட நிலையிலும் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என்பது பெரும் ஆறுதல் செய்தியாகும். தொடர்ந்து என்ஜின் வெடித்ததற்கான சரியான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.